எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின அந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இந்த எங்களுக்கு கிடைத்தான ஒரு ஓய்வான ஒரு நாளை உமக்கென்று விசேஷித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்துக்குள்ளே வளர, ஸ்திரப்பட, பலப்பட இந்த கூட்டங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நல்ல தெளிவா இருக்கு. யாரை தான் பணிந்துக்கிட்டாங்க? அதைங்கிறது யாரை குறிக்குது? பிள்ளையை குறிக்குது, மரியாதை அல்ல. உலகத்தில் யாரை வேணாலும் நாம் மதிப்பு கொடுக்குறோம், யாரையும் கனவீனப்படுத்தலை. எல்லாரையும் நாம் பைபிளில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம மரியாதை கொடுக்குறோம், கனப்படுத்துகிறோம். ஆனால் வணக்கத்துக்குரியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து புதிய ஏற்பாட்டையும் சொல்கிறேன், யாரும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வணக்கத்துக்குரியவர். அதாவது நம்ம ஆராதிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடியவர். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். நான் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த நாளுக்காக ப்ரிப்பேர் பண்ணலை, இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஒன்று, இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து எதை கொடுக்கிறார்கள்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பொக்கிஷங்களை திறந்து. ஸோ இந்த சாஸ்திரிகள்கிட்ட இந்த 3 தான் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்கக்கிட்ட நிறைய இருந்தது. பொக்கிஷங்களை திறந்து, அவங்கக்கிட்ட இருந்ததான ட்ரெஷர்ஸை திறந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவங்க பார்க்க வந்தது யூதருக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு யாரை பார்க்க வந்திருக்கிறாங்க? யூதருக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கிழக்கிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய நம்ம ஊர் கிழக்குங்கிறது ஆப்கானிஸ்தான், இப்போ இந்தியா, சைனா, இந்த மாதிரி தான் கிழக்கத்திய நாடுகள். இங்கேருந்து போயிருக்கிறாங்க. சைனாவுடைய ஹான் டைனாசிட்டியில் இயேசுவை பார்க்க வந்தது எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ராமாலெலாம் ஒரு 3 பேர் வருவாங்க. தலையில் ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு, மஞ்சள் கலரில் ஒரு கிரீடம், வெள்ளை கலரில் ஒரு கிரீடம், ஒரு லைட் எல்லோ கலரில். என்னன்னு கேட்டால், அவங்க 3 பேரும் 3 காரியம் கொண்டு வந்தாங்க, பொன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் 3 பேர் வரவில்லை. ஏன் நம்ம 3 பேரை வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இங்கே 3 பொருள் இருக்குது: பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். அதனால் 3 சாஸ்திரிகள் தான் எப்பவும் வருவாங்க ட்ராமாவில். ஆனால் இயேசுவை பார்க்க வந்தது 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள். உலகத்திலிருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க, எல்லா பக்கத்தில் இருந்தோம். இந்த கிழக்குலேருந்து வந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் கிழக்குலேருந்து வந்தவங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டு காலத்தில், இந்த காலத்தில் இந்த கிழக்கிலிருந்து வந்தவர்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள்னு பைபிள் சொல்லுது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அப்போ கிழக்கத்திய புத்திரர் தான் இந்த ஞானத்தில் எப்படி இருக்கிறாங்க? எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. சாலமோனை கம்பேர் பண்ணும்போது கூட யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? கிழக்கத்திய புத்திரர். அவங்க பயங்கர அறிவாளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம பைபிளில் இருக்கிற புக்லேயே ரொம்ப சயின்டிஃபிக்கல் புக் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? யோபுவின் புக் பயங்கர சயின்ஸ். அவர் இந்த அஸ்ட்ரானமிலாம் அப்பயே சொல்வார், வானத்தில் போய் பாரு, அது எப்படி இருக்கு பாரு, நட்சத்திரங்களை பாரு, அப்புறம் மேகத்துக்குள்ளே போய் பாரு, பனிக்கூட்டத்தை பாரு, இப்படிலாம் பயங்கர சயின்டிஃபிக்கலாக பேசுவார்.
ஆனால் யோபு யாருன்னு கேட்டிங்கன்னா கிழக்கத்திய புத்திரர். அவர் வந்து ஈஸ்டர்ன் சைடில், நம்ம ஊர் சைடுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்கானிஸ்தான், இந்தியா இந்த மாதிரி சைடில் தான் கிழக்கத்திய புத்திரர். அப்போ இந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்குலேருந்து வராங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இவ்வளோ விவரம் கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு ராஜாவுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை கொடுக்கும்போது எந்த இடத்துல எந்த பொருள் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போவீங்க? குலாப் ஜாமுன் வாங்கிட்டு போவீங்களா? நேற்று ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இப்போ தான் கொண்டாந்து ஐசியூலேருந்து வெளியே பெட்டில் போட்டிருக்காங்க, நல்ல குலாப் ஜாமுனும் ரசகுல்லாவும் கொஞ்சம் காரா பூந்தியும் கொண்டு போவோமா? அங்கே போகும்போது நமக்கு தெரியும் என்ன கொண்டு போகணும். ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ அல்லது வந்து ஒரு பழத்தையோ கொண்டு போய் பார்க்குறோம், அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கை வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் சரி, அதை வைக்கும் போது என்ன வச்சு கொடுப்பாங்க? பழம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வச்சு அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கும்போது என்ன செய்யுது, எதை வச்சு கொடுக்கணும் நமக்கு ஒரு ஞானம் இருக்குது. அவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வானத்தில் வந்து நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி அந்த நட்சத்திரத்தை வச்சு பூமியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு இவ்வளோ கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவன் வந்து இயேசுவை பார்க்க வந்துட்டு தன் பொக்கிஷங்களை திறந்து, அவங்ககிட்ட நிறையா இருக்குது, பொண்ணு இருந்தால் வெள்ளியும் இருக்கும், எல்லாம் வச்சுருப்பான். இவருக்கு இந்த 3 எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இயேசு கையில் இந்த இவனும் 3 பேர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு 3 பொருளை எடுத்து கொடுக்குறாங்க. ஒன்று பொன், இன்னொன்று தூபவர்க்கம், 3வது வெள்ளைப்போளம். ஏன் இதை கொடுத்தாங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு 3த்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்குது. இங்கே இருக்கிற எதுவுமே, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற எதுவுமே சாதாரணமாக உலக பிரகாரமாக ஏதோ சும்மா நடந்த சம்பவம்னு கிடையாது. நடந்த சம்பவங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இருந்தாலும் அதில் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு என்ன தேவையோ அதை தான் பைபிள் எழுதி கொடுத்துருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குது. இப்போ இந்த 3 காரியங்களை ஏன் கொடுத்தார்கள்? முதலாவதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:11 தங்கள் பொக்கிஷங்களை திறந்து முதலாவது என்ன வச்சாங்களாம்? பொன்னையும் கொண்டு வந்து வைத்தார்கள். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கோல்டை வைக்கிறான். இந்த கோல்டை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசுகிட்ட கொண்டு வந்து எல்லா கோல்டையும் வைக்கிறாங்க. எல்லா கோல்டு மீன்ஸ் கோல்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு கொண்டு வந்து வைக்கிறான். ராஜாவுடைய பாதத்தில் கொண்டு வந்து எதை வைக்கிறான்? பொன்னை வைக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவலி வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்கள். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. நல்ல கவனிங்க, பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு இருக்கு. இதை எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில்னா ஒரு சிலையை பற்றி இருக்கு. அந்த சிலை உடைய தலை பசும் முன்னாக இருந்தது, மார்பும் கரங்களும் வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, கால்கள் இரும்பும் பாதங்கள் பாதி இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ராஜ்ய பாரம், கவர்மெண்ட், அடுத்தடுத்து வரக்கூடியதான வல்லரசுகள், பூமியில் வரக்கூடியது. அதில் அந்த தலை என்பது எதை குறிக்கிறது? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன? இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் மாதிரி கிரேக்க சாம்ராஜ்யம் மாதிரி நடுவில் வந்ததில்லை. இதுதான் ஆதியில் இருந்த சாம்ராஜ்யம். எங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல பிசாசுக்கு உடன்பட்ட சாம்ராஜ்யம். இன்னும் சொல்ல போனால் பிசாசினுடைய ஆதி ஸ்தானம் அது. அங்கே தான் வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சிச்சு. வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது, பாபிலோன் சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் அப்படின்னு இருக்கு. இந்த பாபிலோன் தான் சகல சாம்ராஜ்யங்களுக்கும் பிசாசுக்கு தலைமையாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தை தான் பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது 4000 வருஷமா. வனாந்தரத்துக்கு இயேசுவை கூட்டிட்டு போய் 4ஆம் அதிகாரம் மத்தேயுல சொல்லும் போது கூட பிசாசு என்ன சொல்லுது? இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கிட்ட தான் இருக்குது, அதை நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருகிறேன், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்கு.
அதோட அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தை மீட்க வந்திருக்கிறார். அவர் வெறும் ஆத்மாவை மட்டும் மீட்க வரவில்லை, இழந்து போனவைகளை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்தது என்னது? ஆண்டவர் பூமியையும் அது எல்லாவற்றையும் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்திருந்தார். அப்போ ஆதாமுடைய ஆளுகை முழுவதுமாக யார் கைக்கு போயிருச்சு? பிசாசு கைக்கு போயிருச்சு. அந்த பிசாசினுடைய ஆதி ஸ்தானம் எங்க இருந்தது? பாபிலோன்ல இருந்தது. அந்த பாபிலோனுடைய 4 முக்கியமான காரியங்கள் என்ன வசனம் சொல்லுது? அந்த 37ல் ராஜரீகம், பராக்கிரமம், வல்லமை, மகிமை, இது அத்தனையும் சேர்ந்தது தான் சாம்ராஜ்யம். இந்த அத்தனையும் யார் கையில் இருந்தது? பிசாசு கையில் இருந்தது. இப்போ சாஸ்திரிகள் கொண்டு வந்து இயேசுவோடைய பாதத்தில் அதை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றான், இது எல்லாம் இனி உம்முடையவைகளாய் மாறுகிறது. இந்த 4000 வருஷமாய் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள், மகிமை பாருங்க. ஆண்டவர் சொல்வாரு, இந்த பொன் என்பது மகிமைக்கான அடையாளம். ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா கட்டையும் செஞ்சுட்டு கட்டை எதால மூடும்பாரு? பொன் தகட்டால மூடு அப்படிம்பாரு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நாம மாம்சமா இருக்கோம், நம்ம மேல பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வந்து இறங்குகிறது. இதான் கட்டைங்கிறது, நாம மாம்சம், அதன் மேல எது மூடுது? மகிமை மூடுது. அதனாலதான் பொன் தகட்டால் மூடு. பொன் என்பது ஒரு மகிமைக்கான அடையாளம். பொன் என்பது ராஜரீகத்துக்கான அடையாளம். பொன் என்பது வல்லமைக்கான அடையாளம். அதனாலதான் தானியேல் புஸ்தகம் சொல்லுது, எல்லாவற்றையும் உமக்கு தந்தார். ராஜரீகம், அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே. இப்போ தலை அங்கிருந்து எங்க மாறப்போகுது? இயேசுவுக்கு மாறப்போகுது. சபைக்கு தலை யாரு? இயேசு. இப்போ அந்த தலையை, அவன் தலையை இயேசு நசுக்க போறார். நசுக்கிட்டார், இப்போ நசுக்கிட்டார். ஆனால் பிறக்கும் போது நசுக்க போறார். அப்போ கொண்டு வந்து மொத்தத்தையும் ஒரு பாதத்தில் வைக்கிறான். அதோடைய அர்த்தம் என்ன? இன்னையிலிருந்து ராஜரீகம் மாறுகிறது. பூமியின் ராஜாவாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய ராஜ்யபாரம் யூதரின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்கு போக போகிறது. உலகத்தின் மகிமை அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு மாறப்போகிறது. உலகத்தின் வல்லமை அத்தனையும் முறியடிக்கிற ஒருவர் வந்து வல்லமை உள்ள தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். இதுதான் அந்த பொன்னை கொண்டு வந்து வைத்ததுக்கான அடையாளம். இன்னைக்கு இயேசு, நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு பிறந்திருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறீங்களான்றது தான் முக்கியம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இயேசு ஒரு தடவை பிறந்துட்டார், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவீங்க. பொதுவாக அதுவே கூடாதுமே. நான் என்ன அளவில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், மறுபடி பிறக்கிறதா உண்மையான பர்த்டே. மாம்சத்தில் பிறக்கிற பர்த்டே அது அஃபிஷியலி உலகத்துக்காக. ஆவிக்குரிய விதத்தில் நான் எப்போ பிறக்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மையான பர்த்டே, மறுபடி பிறத்தல். சரி, நம்ம உலக பிரகாரமாக பர்த்டே கொண்டாடுறீங்க. கொண்டாடும் போது 10 வயசில் பையனுக்கு பர்த்டே கொண்டாடும் போது என்ன கேண்டில் வைப்பீங்க? நம்பர் 10ன்னு எழுதுவோம், 15க்கு 15ன்னு எழுதுவோம். யாராவது 10வது பர்த்டேக்கு 1ன்னு எழுதுவீங்களா? எதுக்கு சொல்கிறேன்? 10வது பர்த்டே வரும்போது 10வது வயசுக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து அந்த 10 வயசுக்குரியதான காரியத்தை செய்கிறோம். 15 வரும்போது 15 வயசுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு கணக்குப்படி, உலக பிரகாரமான கணக்குப்படி இப்போ என்ன வயசாகி போச்சு? என்ன பர்த்டே கொண்டாடுறீங்க தானே, கொண்டாடுறவங்களுக்கு சொல்கிறேன், 2000 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் வீட்டில் இயேசு எப்படி தான் இருக்கிறாரு? குழந்தையாவே இருக்கிறாரு, நோ வளர்ச்சி. இயேசு அப்படியே இருக்கிறார், குழந்தையாவே இருக்கிறாரு. அப்ப இயேசுக்கு பர்த்டே கொண்டாடுறதுல கூட ஞானம் இல்லை. ஒரு வான சாஸ்திரி ஞானத்தோட கொண்டு வந்து ஏன் பொண்ணை வச்சான்னா, உலகத்தினுடைய மொத்த ராஜ்யபாரமும் எங்க வந்துருச்சு? மகிமை இங்கே வந்துருச்சு, வல்லமை இங்கே வந்துருச்சு. இன்னைக்கு நாம இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறோம். இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இயேசு, சரி உங்க வீட்டிலேயே இயேசு பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் கான்ஃபிடென்ட் இருக்குமானால், இந்த வல்லமை, அதிகாரம், மகிமை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பொண்ணு இருக்கிறது. பொண்ணு இருக்கிற இடத்துல மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ராஜ்யபாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அதை ஜெயிச்சிட்டாரு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தூதனை காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. எல்லா ராஜ்யமும் யார்கிட்ட வந்துருச்சு? இயேசுவின் ராஜ்யத்துக்கு வந்துருச்சு, உலக பிரகாரமா. அப்போ ஒரு 1000 வருஷ அரசாட்சி தொடங்க போற காலம் அது, வெளிப்படுத்தல் 11. அதனால அப்படி எழுதுறாங்க. ஆனா இப்பவே உலகத்தின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான்.
வெளிப்பாடு 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின். அப்ப பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பொன்னை அவர்கிட்ட கொண்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சகல வல்லமையும் அதிகாரமும் மகிமையும் ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குரியதாய் மாறுகிறது. 4000 வருஷமா இருக்கிற அடிமைத்தனத்துக்கு முடிவு கட்ட ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அதோட அடையாளம் அதுதான். அப்ப எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறேன்னா இவ்வளவும் எனக்குள்ளே இருக்கணும். ஏன்னா பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து விட்டேன்னு சொல்றாரு. அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, சகல அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் நமக்கு என்ன இருக்குது? அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நோய்களை குணமாக்குற அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிற மகிமையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றின் மேலும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், ஆனா ஒன்னும் தெரியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? நான் எல்லாவற்றையும் ஜெயிச்சது போல பவுல் சொல்றாரு, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதிகாரத்தினுடைய அர்த்தம், பொன்னினுடைய அர்த்தம். லூக்கால இருக்கு, இயேசுக்கு கொண்டு போய் பலி செலுத்தும்படி போனார்கள். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யணும். 40வது நாளில் தான் இவங்க போக முடியும், மரியாள் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் மரியாள் போக முடியாது, நியாயப்பிரமாணத்தின் வரைக்கும். இப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன கொண்டு போனாங்களாம் தெரியுமா? பலி செலுத்துறதுக்கு 2 காட்டு புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்கன்னு இருக்கு. ஏன் புறா குஞ்சு கொண்டு போனாங்க? நியாயப்பிரமாணம் சொல்லுது, எல்லாவற்றிலும் தலையீற்ற செலுத்து. ஒருவேளை உன்னால் பலி செலுத்த முடியாமல் நீ பரம ஏழைன்னு வச்சுக்கோயேன், கஷ்டப்படுறன்னு வச்சுக்கோயேன், ஒரு பணத்துக்கு 2 புறா குஞ்சு கிடைக்கும், அதையாவது செலுத்து. இருக்கிற லீஸ்டான பலி எதுனா புறா குஞ்சு. கஷ்டப்படுகிறவங்க செலுத்துறதுக்கு பேர் தான் என்னது? புறா குஞ்சு. கோல்டு கொடுத்துருந்தா ஏசுநாதர் ஏன் புறா குஞ்சை செலுத்த போகிறாங்க சொல்லுங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அழகாக ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார். அவ்வளோ மெய்ப்பன் பார்த்துருக்கிறான். மெய்ப்பர்கள்ட்ட சொல்லிட்டாங்க தானே, தாவீதின் ஊர்லேயே உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறாருன்னு. அவ்வளோ மெய்ப்பன் பார்த்துருக்கிறான். ஒரு பையிலும் ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்கல பாருங்க. ஆடு கொடுத்துருந்தா இவங்க என்ன செலுத்தியிருப்பாங்க? ஆட்டையா பலி செலுத்திருப்பாங்க. அவர்கிட்ட கோல்டு வந்துச்சா, ஆடு வந்துச்சா, இதெல்லாம் எப்போ வந்துருச்சு? அந்த வசனத்தினுடைய அறிவு கொஞ்சம் வேணும். எப்போ வந்துச்சு? இதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு ஏரோதுடைய காலகட்டத்தில் கொண்டு வந்து இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. இதை எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து எடுத்து எருசலேம்ல லேண்ட் வாங்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, அந்த ராத்திரியிலே பிள்ளை தூக்கிட்டு ஓடிருன்ட்டாரு. எங்கே ஓடி போயிரு? எகிப்துக்கு ஓடி போயிரு. அங்கே போய் இரு, ஏரோது சாவர வரைக்கும் அங்கே இருக்கட்டும். செத்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நாசரேத்துக்கு வாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பொன்னை கொண்டு வந்து அவர் பாத்தில் வைத்ததுக்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் ராஜ்யங்களும் உலகத்தின் மகிமையும் உலகத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இயேசு கிட்டத்தில் வந்திருக்கிறது. அவர்கிட்ட வந்துச்சுன்னா அது உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பா கிட்ட வந்தாலே அது எனக்கு வந்ததா அர்த்தம். அதுவும் எங்க அப்பா எப்படிப்பட்ட அப்பா தெரியுமா? எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குற அப்பா. அவர் இருக்கும் போதே சொல்றாரு, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கொண்டார். அது மட்டும் சொல்லல, நான் எங்க இருக்கிறோன்னு அங்க கொண்டு போய் உன்னை உட்கார வைக்க போறேன். நீங்க எங்க ஆண்டவரை உட்காந்துருக்கிறீங்க? நீங்க எங்க உட்காந்துருக்கிறீங்க? சில நேரத்தில் பையன் அமெரிக்காவில் இருக்கும்போது அப்பா இங்கிருந்து கூப்பிடுவாரு, நீ வந்திருப்பா என் கூடன்னு. அவன் யோசிப்பான், கிராமத்தில் அப்பா கூட போய் அங்கே உட்கார்றதுக்கு நியூயார்க்கில் உட்கார்றது எவ்வளோ பெட்ரு. மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், அப்பா அங்கெல்லாம் எப்படி பாரு. ஏன்னா அவனுக்கு அது பழக்கமாயிருச்சு. அதனால அவன் சொல்றான், ஒருவேளை நம்ம அப்பா எங்க இருந்து கூப்பிடுறாரு? அவர் பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு கூப்பிடுறாரு, நீ வா, உன்னையும் என் பக்கத்துல உன்னை உட்கார வைக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அப்பாவுடைய ராஜ்யபாரமும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய பராக்கிரமம் எல்லாவற்றையும் நம் கையில கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு நாம் அதை உடையவங்களா இருக்கிறோமாங்கிறதா கேள்வியே. இப்போ நமக்கு அந்த அத்தாரிட்டி கையில் இருக்குதா? சபைக்கு அந்த அத்தாரிட்டி கையில் இருக்குதா? ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அத்தாரிட்டியோட கூட இருக்கிறோமா? இல்லை. நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பாபிலோனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். பாபிலோனுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எதுக்கு எடுத்தாலும் பயம். இது நடக்குமா? 2021 முழுக்க பயத்திலே முடிஞ்சிருச்சு. 2020 21 பயத்திலே முடிஞ்சிருச்சு. 22 எப்படி ஆரம்பிக்குது? பயத்திலே ஆரம்பிக்குது.
இல்லையா? கொரோனா போய் டெல்டா போய் அடுத்து என்னது? ஓமிக்ரான். கொரோனாலையும் காப்பாத்திட்டாரு, டெல்டாலையும் காப்பாத்திட்டாரு. ஆனாலும் ஓமிக்ரானை கண்டா பயமா இருக்கு. உள்ளே நுழையும் போது பயத்தோடு நுழையக்கூடாது, பராக்கிரமத்தோடு கூட நுழையணும். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது பயத்தோட நுழைஞ்சான், அதனாலதான் அடி வாங்கினான். ஆனா எரியோக்குள்ள நுழையும் போது பராக்கிரமத்தோடு கூட நுழைஞ்சான், அதனால வெற்றி பெற்றான். 2 இடத்துலையும் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ பயத்தோட நுழைய போறோமா எப்படின்னு தான் இருக்கு. இன்னைக்கு சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நேபுகாத் நேச்சாரா தானியல்ல ராஜாதி ராஜாவா இருக்கிறீர்னு சொல்லுவான் தானியல். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை சொல்லும், அவர் ராஜாதி ராஜா என்கிற நாமம் அவர் தொடையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோனில் இருந்த அத்தனை அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு வந்துருச்சு. பிசாசின் கையில் இருந்த அத்தனை அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு வந்துருச்சு. அவர் கைக்கு வந்ததை ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் முதலாவதாக பொன்னை கொண்டு வந்து வைத்தார்கள். 2வது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும். தூபவர்க்கங்கிறது எதை குறிக்கிறது? தூபவர்க்கம்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்ப தூப வர்க்கம்னா எதை குறிக்குது? ஜெபங்களை குறிக்குது. அப்ப தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வச்சானா என்ன அர்த்தம்? அதனுடைய அடையாளம் என்ன? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 ஜபத்துக்கு மாத்திரம் பதில் இல்லை பழைய ஏற்பாட்டில். 2 ஜபங்களுக்கு பதில் இல்லை. 2 ஜபம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில உடனே சில ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். அன்னாளுக்கு ஜபம் பதில் கொடுத்துருக்கிறாரு, ஈசாக்குடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, யாக்கோபுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, நிறைய தாவீதுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. பதில் இல்லைன்னு இல்லை, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல. அப்ப எந்த ஜபத்தை கொண்டு வந்து இங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு வரைக்கும் சில ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஆபேல் முதல் கொண்டு அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருந்தாலும், ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யல, நிறைவேறல. அவங்க எல்லாம் மேல் பாதாளத்தில் இருக்கிறாங்க, பேரடைஸ்க்கு போகல. இப்ப இயேசு கிறிஸ்து கொண்டு அந்த தூப வர்க்கத்தை வைக்கிறதுக்கான அடையாளம் என்ன? இப்ப மேல் பாதாளத்துல இருந்து 2000 வருஷமா என்ன பண்ணியிருப்பான்? விண்ணப்பங்களை எடுத்துக்கிட்டு இருப்பான், இல்ல அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, எப்போ வருவார் இயேசுன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பலிபீடத்துக்கிட்ட இருந்து அந்த சாட்சிகள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே எது வரைக்கும் எங்களுடைய ரத்தத்திற்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மொத்த ஜபத்திற்கும் ஒரு சில ஜபத்துக்கு பதில் வரலன்னு பாருங்க. அதெல்லாம் என்ன? இயேசு வந்தாதான் அந்த பதில் வரும். சிலது இயேசு வராமல் பதில் வராது. அண்ணாளுக்கு குழந்தை வந்துடும், ஆனா மேல் பாதாளத்தில் இருக்கிறோம் பாரடைஸ்க்கு போனோம்னா இயேசு வந்து மறிக்க வேண்டி இருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவர்களுக்கு உடன்படிக்கை தேவைப்படுதுன்னு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில். அது நிறைவேறினாதான் அவங்க மேலே போக முடியும். அப்ப சில ஜபங்களுக்கு இயேசு வந்தாதான் பதில், இயேசு வராம பதில் வராது. என்னதான் நீ பரிசுத்தவானா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்படுமே ஒழிய மன்னிக்கப்படாது. என்னதான் நீ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவானா இருந்தாலும், நீ பழைய ஏற்பாட்டுக்காரனா இருந்தினா, நியாயப்பிரமாணக்காரனா இருந்தினா பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. இயேசு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீ பாரடைஸ்க்கே போக முடியாது, மேல் பாதாள தான் இருக்க முடியும். இயேசு வந்தால் மட்டும்தான் நடக்கும். அப்ப இந்த ஜெபம் எதை குறிக்கிறது? தூப வர்க்கம். ஆண்டவரே இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற ஒரு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தூப வர்க்கத்தை கொண்டு வைக்கும்போது அதோட அர்த்தம் என்ன? இப்போ அவன் எடுத்து பாருங்க, ஜபங்களாகிய தூப வர்க்கத்தை இயேசுக்கு முன்னாடி காட்டுறான். 24 மூப்பரும் 4 ஜீவன்களும் எடுத்து காட்டுறாங்க. எதுக்கு காட்டுறாங்க?
இன்னும் நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஏறெடுக்கிறாங்க. இப்போ அதுக்கான பதில் கொடுக்கிற காலம் வருதுன்னு அர்த்தம். ஏன் நினைப்பு விட்டுறாங்க? அதுக்கான பதில் கொடுக்கிற காலம் வருது. இயேசு கிட்ட சொல்லும் போது அவர் பதில் கொடுப்பார்னு அர்த்தம். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில இருந்து கேட்கப்பட்டு பதில் கிடைக்காத எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஒருவர் பிறந்திருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு இயேசு நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் எதை வேணால் கேட்கலான்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும். காட்ஸ் வில் வேறு, காட்ஸ் பர்மிஷன் வேறு. தேவனுடைய அனுமதி வேறு, தேவனுடைய சித்தம் வேறு. தேவ அனுமதியோட நீங்க ஒன்று கேட்குறீங்கன்னா அதுக்கான விலைக்கிரயம் ஒன்று நீங்க செலுத்தணும். இப்போ நான் தெளிவாக சொல்றேன். ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய சித்தம். மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, தேவாலயத்தை என்ன செய்யுங்க, போய் ஆசாரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் கட்டுங்க. ஆனால் தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய அனுமதி. நான் சொல்ல புரியுதா? அவங்க கேட்குறாரு, தாவீது கேட்குறாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயம் கட்டணும். ஸ்பிரிச்சுவல் விஷயம்தான், ஸ்பிரிச்சுவல் விஷயம்தான். ஆனாலும் காட்ஸ் வில் வேறு, காட்ஸ் பர்மிஷன் வேறு. தாவீது கிட்ட சொல்றாரு, நான் உன்னை கேட்டேனப்பா, ஆனால் நீ கேட்டுட்ட, அதனால நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ப்ரேயர் பண்ணால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆனால் பெர்மிஷனா வில்லா, அதான் ரொம்ப முக்கியம். மோசேக்கு ஆண்டவர் முச்செடியிலேயே மகிமையை காட்டிடுறாரு. நம்மளாம் வாழ்நாளில் அதையே பார்க்கல. அதை பார்த்த மோசே அடுத்து எகிப்தில் கர்த்தருடைய வல்லமையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து ஜனங்க பயப்படுறதுக்கு நான் இன்னொரு மகிமையை காட்டுறேன். மலை முழுக்க எப்படி புகைக்காடாக மாறுகிறது. அது உள்ள யார் போறது? கீழே தொட்டாலே செத்தான் ஒருத்தன். கீழே அந்த பார்டரை தொட்டாலே செத்தானுங்க. ஆனா மோசே அது மேல ஏறி எங்க போறாரு? புகைக்குள்ள போறாரு. இந்த மகிமையும் பார்த்துட்டாரு. இப்ப கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இப்ப இவர் கேட்டது கேட்கக்கூடாத ஒரு விண்ணப்பம் ஆஸ் பர் பைபிள். ஏன்னா என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட. உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஆசை இருக்குப்பா, உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஆசை இருக்கு. என்னை பார்க்கறது எப்பன்னா, இயேசு வந்த பிறகு, அவர் ரத்தம் சிந்தின பிறகு, அவர் ரத்தத்தினாலே கிருபாசனத்தினாலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேர்க்கிறோம். அப்ப அந்த ரத்தம் வந்தாதான் போய் பிதாவாகிய தேவனை பார்க்கறதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். இயேசு வராம அது நடக்காது. இப்போ கேட்டது மோசே. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே கேட்டுட்ட, சரி என்ன செய்யறேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். சரி வா, ஒரு கண்மலையை வெடிப்பு ஒன்று உண்டாக்கி அந்த வெடிப்புக்கு நடுவில் உன்னை கொண்டு போய் வச்சு அங்கே ஒரு கரங்களில் உன்னை மூடி என் மகிமையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி பண்ணுவேன். அப்போ கூட முன்புறத்தை பார்க்க மாட்டாய், பின்புறத்தை தான் பார்ப்பேன். அப்போ கூட உன்னால் பார்க்க முடியாதான். பட் இப்போ என்ன ஆகுது? காடோடைய பிளான்ல மாடிஃபிகேஷன், இவ்வளோ தூரம் மாடிஃபை பண்றாரு. இதுவே இயேசு வரும்போது ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை, மறுரூபம் ஆகி உட்கார்ந்து முகமுகமாய் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன். யோவான் சொல்றான் 4ஆம் அதிகாரத்தில். இயேசு வந்தார்னா நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடியே மோசே கேட்டார். ஸோ இப்போ ஆண்டவர் அவருக்குன்னு மாடிஃபை பண்றார். இது அனுமதி, இது அனுமதி. ஆனா தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு. ஒரு நாள் யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறதை நான் உனக்கு காண்பிப்பேன். மோசே கேட்டு பார்க்கறதுக்கும் தேவன் கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் கர்த்தருடைய அனுமதி வேறு, கர்த்தருடைய சித்தம் வேறு. இப்ப நாம எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அனுமதியை நம்ம பெற ட்ரை பண்றோம். இப்போ லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? லேவியை கொடுக்கிறாரு, யூதாவை கொடுக்கிறாரு, சிமியோனை கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு. இப்ப ராகேல் என்ன பண்றாங்க? அங்க குழந்தை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, இல்லையா என் வேலைக்காரிக்காவது கொடுங்க ஒரு குழந்தை. இப்ப இவங்க கேட்டு வாங்குற அந்த சந்ததி எதுவா இருக்குது?
தான் கோத்திரமா இருக்குது. யூதா தேவனுடைய ஆளுகைக்குரிய சந்ததியா மாறுது, தான் கோத்திரம் பிசாசுடைய சந்ததியா மாறுது. புரியுதா? ரெண்டு யாக்கோபுடைய சந்ததி தான். இதே ராகேலுக்கு கர்த்தரே நினைத்தருளி ஒருத்தனை கொடுக்கிறாரு, அதான் யோசேப்பு. கர்த்தரே கொடுத்தா யோசேப்பு, கேட்டு வாங்கினா தான். விஷயம் புரியுதா? நான் சொல்றேன், அதான் காடோடைய அனுமதிக்கும் காடோடைய சித்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான், எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார். நீ ரொம்ப பிரியமானவன், அதான் சொல்வேன். சிலர் கேட்கும் போது ஏன் ஆண்டவர் கேட்டாங்களேன்னு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு காரணம்னா, நீங்கள் சின்ன வயசுல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நடந்திருப்பீங்க. அந்த காலத்தில் அப்பா அம்மா வேணான்னு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அடித்தாங்களா, வாங்கியிருப்பீங்க. இயேசு வேணான்னா அந்த வீட்டில் இரு, இல்லைன்னா வீட்டோட வெளியே போ. பரவாயில்ல, எனக்கு இயேசு தான் வேணும். சொத்துல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல எனக்கு இயேசு தான் வேணும். அதுக்கப்புறம் எங்கள் முகத்திலே முழிக்க முடியாது, பரவாயில்ல எனக்கு இயேசு தான் வேணும். இந்த மாதிரி பல இடங்கள்ல இயேசுவுக்காக நம்ம சில காரியங்கள் செய்த போது ஆண்டவர் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டே வராரு. எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். வாயை திறந்து ஒன்று கேட்ட உடனே எனக்கு பிரியமானவன் என்னை பார்த்து என்ன பண்ணிட்டான், ஒன்று கேட்டான், ஆனால் அது என்னுடைய சித்தம் இல்லை. ஆனால் சொல்லுவார், இது என் சித்தம் இல்லை, ஆனால் நீ கேட்டுட்ட. மோசே பார்க்கக்கூடாது மோசே, ஆனால் நீ கேட்டுட்ட. அதனால தான் எப்பவும் எனக்கு என்னமோ தெரியாது, ஆரம்பத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் 2 வருஷத்துக்குள்ளேயே ஆண்டவர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த ஜபத்தை தான் இன்ன வரைக்கும் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இது 30வது வருஷம் வரப்போகுது. என்ன ஜபம்னா, ஆண்டவரே நான் நிறையா கேட்பேன், உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க, நீங்கள் கொடுக்காட்டி நான் வருத்தப்படவே மாட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கும் கர்த்தரோட கிருபையினால இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஏன்னா நம்மளை பார்த்தா நமக்கு தெரியுமே இல்லையா, நம்மளை பார்த்து நல்லா தெரியுமே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நிறைய கேட்பேன், உங்களுக்கு சித்தம் இருந்தால் கொடுங்க, கொடுக்காட்டி வருத்தம்லாம் பட மாட்டேன். இன்னும் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல, அந்த கேள்வியே இல்லை. கொடுக்கலையா சோத்திரம், அது ஏதோ நமக்கு ஒத்து வராது, அதனால் ஆண்டவர் கொடுக்கல, பிரைஸ் தி லார்ட், போயிடணும். கர்த்தரா ஒன்று கொடுக்கும்போது சோத்திரம் வாங்கிக்க வேண்டியது. சில நேரத்தில் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நம்மளா போய் கேட்டு வாங்கும் போது கர்த்தர் சரி இருந்தா வச்சுக்க, ஆனால் அதுக்கான விலைக்கரையும் ஒன்று இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்குறார். அது லேட் ஆனாலும் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த டைம் பீரியடுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. கானானுக்கு அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஆனால் ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்க 20 வருஷம் ஆச்சு. உண்மை தானே? ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுப்பார். அண்ணாளுக்கு டிலே ஆச்சு, ஆனால் கொடுத்ததை பெஸ்ட்டாக கொடுத்தாரு. அந்த டிலேவை நாம் என்ன நினைக்கிறோம், அவ்வளோதானா, இல்லையா, முடிஞ்சு போச்சா. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட முதல் குழந்தை பிறந்து 14 வருஷம் ஜெபம் பண்ணுறாங்க 2வது குழந்தைக்கு. ஆனால் 14 வருஷம் கழிச்சு கர்த்தர் இப்போ கொடுத்துருக்குறாரு. இப்போ அவங்க 7 மாதம், இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கர்த்தர் கொடுத்தாரு. அது 14 வருஷம் கேப்பு. கேட்குறவங்க எலிசபெத் மாதிரி எள்ளி நகையாடுவார்கள், அதெல்லாம் வேற விஷயம். கர்த்தர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். மற்றவனை பற்றி நமக்கு கவலையே இல்லை. 10 வருஷம் கொடுக்குறாரு, 14 வருஷம் கழிச்சு கொடுக்குறாரா? கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கிறோம்ல. அதுக்குள்ளேயே போய் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்புறம் எப்படியாவது, நான் தான் சொல்வேன், அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின்லாம் ஒன்றும் பட வேணாம், பொறுமையோடு காத்திருங்கள். உங்கள் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜபம் வீணாய் போகவே போகாது. ஆனால் ஜபம் கரெக்டாக இருக்கணும். அடுத்தவனுடைய அழிவுக்காகலாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. கடைசியாய் வாசிங்கள், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காண. இதெல்லாம் ஓகே, கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அடையாளமாய் ஆளுகை அவர் கையில் கொடுக்கப்படுகிறது. ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு அடையாளமாய் தூபவர்க்கம் கொடுக்கப்படுகிறது. வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தான்? வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 30:23. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்க பட்டையில் 500 சேக்கல் இடையையும்,
ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. ஆமா, இதுதான் அபிஷேக தைலத்தினுடைய கோர் ப்ராடக்ட். என்னது? வெள்ளைப்போளம். அது 500 ஷேக்கல் நிறை. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வெள்ளைப்போளத்தை ஏன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. என்ன அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு? வசனம் இருக்கு, நாம் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது, என்னை ஆனந்த தைலத்தினால் அவர் என்ன செஞ்சாரா? அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்துக்கு நேராக அவர் நடத்துகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்துக்கு நேராக, ஏன்னா இயேசு ஆளுகை செய்கிறவர், பதில் கொடுக்கிறவர். அதே நேரத்தில் உலகத்தின் பாவத்திற்காக மரிக்கக்கூடிய இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் பாவத்துக்காக மரிக்கக்கூடியவர். அவர் கடந்து போக வேண்டிய பாதை எப்படி இருக்கிறது? உபத்திரவத்தின் பாதை. வெள்ளைப்போளம் என்பது 2 முக்கியமான குணாதிசயங்களை கொண்டது. ஒன்று, வெள்ளைப்போளத்தினுடைய சுவை கசப்பு. நீங்கள் இந்த பெர்ஃப்யூம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம், இதெல்லாத்துக்குடைய கோர் இன்கிரீடியன்ஸில் போய் பாருங்கள். என்னன்னு கேட்டால் மிர்ருன்னு போட்டிருக்கோம். அந்த மிர் தான் வெள்ளைப்போளம். அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் பயங்கர வாசனை, பயங்கர வாசனை. அதுதான் வெள்ளைப்போளத்துடைய மரம், அதோடைய பட்டை பயங்கர வாசனையாக இருக்குமா. அது எத்தனை வருஷம் வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் அந்த வாசனை வீசுகிற வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு பீரியடில் வாசனை வீச தொடங்கும். வாசனை வீசின தொடங்கினா பல கிலோமீட்டருக்கு அந்த வாசனை வீசுமா. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது அந்த மரம். ஆனால் அதனுடைய சுவை எப்படி இருக்குமா? பயங்கர கசப்பு. நீங்கள் பெர்ஃப்யூமை பாடியில் அடிச்சிருப்பீங்க, பாடி ஸ்ப்ரேவை, பெர்ஃப்யூம் ட்ரெஸ்ஸில் அடிச்சிருப்பீங்க. வாயில் அடிச்சிருக்கீங்களா? எந்த பெர்ஃப்யூம் வாயில் அடித்தாலும் கசப்பாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிர்ரோடைய சுபம் பயங்கர கசப்பு. வெள்ளைப்போளத்தை ஏன் கொடுக்குறான்? இவர் உலகமெங்கும் சாட்சி வீசுகிறவரை இருக்க போகிறார். பிதா இவரை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். கூட இருக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க. மரிக்கும் போது 100க்கு அதிபதி புறஜாதியான் சாட்சி கொடுப்பான், இவர் தேவனுடைய குமாரன்னு. ஆனால் அதற்கு இவர் கடந்து போக வேண்டிய பாதை கசப்பான பாதை. கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறார்னா என்ன அர்த்தம்? எது ஆனந்த தைலம்? அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறாரு. இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு என்னை பிதா நடத்தக்கூடிய பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் அவர் சொல்கிறார் கெத்செமனேல, ஆண்டவரே இந்த என்னால் தாங்க முடியுமா தாங்க முடியாதான்னு தெரியாது, நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ரூட்டு கேட்குறாரு ரட்சிப்பு. சொல்கிறார் பிதா, இல்லை வெள்ளைப்போள ரூட்டு தான், உபத்திரவம் தான், கொஞ்சம் நீ கஷ்டப்படணும் தான். நீ கஷ்டப்படு. அந்த உபத்திரவத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும்? உலகத்துக்கே சாட்சியாய் நிற்க போகிறது. நான் உயர்த்தப்படும் போது அநேகரை என்னிடத்துல இழுத்துக் கொள்வேன். இதுதான் அந்த வெள்ளைப்போளத்தினுடைய தன்மை. சங்கீதம் 23 நம்ம அடிக்கடி வாசிக்கிறோமே, அந்த கடைசியில் உள்ள ஒரு காரியத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோம்? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை. அதோட என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, அதான் ராபோஜனம். ராபோஜனத்தை கொண்டு வச்சிருக்காரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அதுதான் வெள்ளைப்போளத்தினுடைய அபிஷேகம். கசப்பு. வெள்ளைப்போளத்தை தலையில் ஊற்றினா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அவ்வளோ கசப்பை கொண்டாந்து எங்கே ஊற்றுறாங்க? தலை மேலே, ஆரோனுடைய தலை மேலே ஊற்றுற மாதிரி பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவின் தலை மேலே அந்த கசப்பான அனுபவத்தை ஊற்ற போகிறாங்க. கசப்பான காடியை கொடுக்க போகிறாங்க. எல்லாத்தையும் சகல கசப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒருவர் நிற்கிறார். இங்கே ஒருவர் அங்கே இருக்கிறார். அதுதான் வெள்ளைப்போளத்தை கொண்டு வைக்கிறான். ஆளுகை செய்கிறவர் தான், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் தான். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் என்ன வரப்போகுது? கசப்பு வரப்போகுது. இது ஹிஸ்டரியில் உள்ளது, பைபிளில் உள்ளதில்லை. அந்த போன வானசாஸ்திரிகளில் ஒருத்தர் பேர் கஸ்பர். ஏன் அந்த கஸ்பருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் அந்த பிள்ளையை பார்க்குறாராம். அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவருக்கு தோணுச்சான் ஒன்று. என்ன தோணுச்சா? இந்த பிள்ளை ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது,
லாங் லைஃப்லாம் வராது, ரொம்ப வாலிப பிராயத்திலே செத்து போயிடும், ஆனால் அது ராஜா மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த கஸ்பர் வந்து முன்குறிச்சாராம். இயேசுவை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம், தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஒரு சரித்திர கதை ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இயேசு பிறக்கும் போதே கசப்பு அதோடு கூட நியமிக்கப்பட்டது, உபத்திரவம் நியமிக்கப்பட்டது. அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கசப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டார், உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் சில பாடுகள் வருவது நல்லது, வரும். ஆளுகையும் செய்வோம் எப்போ? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சகல கசப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார், உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், காயங்களால் நோய்களை குணமாக்கப்பட்டோம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட சில உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உபத்திரவம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. பவுலே சொல்றாரு, எனக்கு என்ன இருக்கு, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்படுகிறேன். உபத்திரவம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, பஞ்சம் இருக்கு. அதான் சொல்றேன், இங்க நல்ல ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்தவங்களை கேட்டு பாருங்க, உபத்திரவத்தின் பாதையை அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அது பிசிக்கலி ஆர் ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உபத்திரவத்தின் பாதை நல்லது. ஏன்? அதன் மூலமாக உன் சாட்சியின் வாசனை வீசும். அதன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் கர்த்தரண்டை திருப்பப்படுவார்கள். உபத்திரவம், அதான் ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு நாளும் உபத்திரவம் உங்களை கொல்லாது, உபத்திரவம் உங்களை உருவாக்கும். பைபிளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரவம் கொல்லுவதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைங்கிறான். வரும்போது ஜனங்க என்னவாயிறாங்க தெரியுமா? ஐயோ ஏதோ நடந்துருச்சு. இல்லை, அது ஒரு பார்ட் உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். ஆளுகையும் இருக்கு, உங்கள் ஜபங்களுக்கு பதிலும் இருக்கு. சில நேரங்களில் என்ன இருக்குது, உபத்திரவமும் இருக்கு. ஆனால் அது டெம்பரவரி. யோபுக்கு வந்துச்சுங்கிறாங்க. யோபுக்கு வந்தது கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம்னா ஒரே நாள் தான், மொத்தம் ஒரே நாளில் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு பிறகு 2 மடங்கு அவனை என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சார். உபத்திரவம் நிரந்தரமானதல்ல, அது பார்ட். ஒரு கிராஸ் பண்ணோம், ஆனால் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. கர்த்தர் முடிவு பண்ணுங்க. இப்போ பாருங்க, இயேசு மரணத்தை சந்திச்சாரு. அந்த முந்தின நாள் நைட்டு பிடிக்கிறாங்க, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவர் அடிச்சு கிரிச்சு முடிச்சு மரணம் அடைஞ்சு ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மரணம் ஒரு நாள், உபத்திரவம் ஒரு நாள், ஆசீர்வாதமோ நித்தியமாய் உங்களுக்காக எனக்காக உருவாக்கி வச்சுட்டார். அவர் பட்ட அந்த மரணத்தினாலே நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுட்டார். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் கொஞ்சம்தான், கொஞ்ச நாள், ஆனால் ஆசீர்வாதம் நித்தியமானது. ஆளுகை செய்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் நமக்குள் பிறந்திருக்கிறார், நாம் அவருக்குள் பிறந்திருக்கிறோம். அதான் முக்கியம். திருப்பியும் சொல்றேன், இயேசு பூமியில பிறந்தாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க இயேசுக்குள்ள பிறந்தது தான் முக்கியம். இயேசுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை கொண்டாடுறது முக்கியம் இல்லை, இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறது தான் முக்கியம். இயேசு முதலாவது வந்தார், நிறைவேறின தீர்க்க தரிசனம். மீண்டும் வருவார், அதான் காத்திருக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். முடிஞ்சு போன தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இப்போ ரெஃபரன்ஸ், அது ஹிஸ்டரி. வரப்போறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வரப்போற இயேசுவுக்கு நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? தெய்வ சமூகத்தில் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறதான ஒரு தேவன். எங்க அப்பா நீர் ராஜா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர். எங்கள் அடிமைத்தனத்தை நீர் மாற்றி விட்டீர். யூதருக்கு நீர் ராஜா மாத்திரமல்ல, எங்களுக்கும் நீங்க தான் ராஜா. எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கும் நீங்க தான் ராஜா. எல்லா ராஜாக்களுக்கும் நீர் தான் ராஜாவாக வீற்று இருக்கிறீர். ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. அவர் காற்றையும் கடலையும் ஜெயித்தவர். அவர் வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே அவன் ஆச்சரியப்பட்டான். நீங்களும் ஆச்சரியப்படக்கூடாது. நீங்களாம் சொல்லணும், எங்க அப்பாவுடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும், எல்லாம் கீழ்ப்படியும். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய தகப்பன். அந்த தைரியமா போகணும். 2வது, பல நேரங்களிலே என் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என் கூடவே இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்படுறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
கர்த்தர் நிச்சயம் உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஆனா நீ கேட்கறது அவருடைய சித்தமா இருக்கணும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். அவர் சித்தமானவைகளை நீங்கள் கேட்டு பாருங்க. பிதாவுக்கு சித்தமானதையே தான் இயேசு செஞ்சாராமா. ஒரு நாள் வரும், நீங்கள் அவரை எதையும் கேட்க மாட்டீர்கள், உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கும். அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டாந்துருவார். உங்களை கேட்கக்கூடிய இடத்துல இருக்காது. நீங்களே கொஞ்சம் உட்காந்து யோசிங்கன்னா, எனக்கா இவ்வளவு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இதுவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய முன்னான வாழ்க்கைக்கும் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப அதிகங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன ராஜாவா உட்கார வச்சிருக்காரு, இது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வரும் ஒரு நாள். அப்ப நம்ம அவரை எதையுமே கேட்க மாட்டோம், போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். போதும் என்ற மனதனும் கூடிய தெய்வ பக்தி அப்ப வரும். ஆண்டவரே எனக்கா இவ்வளவு கொடுத்திருக்கிறீரு. அப்ப ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜெபமே நாம அன்னைக்கு பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வச்சிருப்பார். கடைசியாக சில உபத்திரவங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கசப்புகளை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார், உன் உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறவர், அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன்னை சந்தோஷமாய் வைக்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போகிற பாதை கடினமா இருக்குன்னு உனக்கு தோணுது, ஆனா அந்த பாதையில நீ போகல. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். தோல் மேல வந்துகிட்டு இருக்கிறதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா, உன்னை சுமந்துகிட்டு வர்ற அந்த கசப்பு நாள்ல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நோயை பத்தி கேட்கறதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா, அந்த நோயை நாளவா ஒரு நாள் சுமந்தேன். என் காயத்தை தொட்டு பார்க்கறதே உனக்கு கஷ்டமா இருக்கும்னா, நான் உனக்காக ஒரு நாள் அந்த காயத்தை நான் அடைஞ்சனே. உனக்காகவும் எனக்காகவும் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பாதை, நான் கடந்து போகிற பாதைகள் கசப்பு, உபத்திரவம், வேதனை, சில பிரச்சனைகள் தாழ முடியலப்பா, உபத்திரவத்தில். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும்ப்பா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் என்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். இவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். நான் அடைகிற இந்த உபத்திரவம் கொஞ்ச காலத்தில் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கும். நித்திய மகிமைக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்துவார். நான் படுகிற பாடுகள் கொஞ்ச காலத்திலே மாறி போகும். நித்திய சந்தோஷத்துக்கு தேவன் என்னை நடத்துவார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் உபத்திரங்களை ஏற்றுக்கொண்டவர், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் சர்வ வல்லமை உள்ளவரும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.